நம்ம சிஎம் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆகி உலகம் முழுவதும் வசூல்ல சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜனநாயகம் படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் ஸ்பைடர்மேன் படம் 2வது நாள் 5 கோடியே 12 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 11 கோடியே 96 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 2வது நாள் 3 கோடியே 92 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 9 கோடியே 94 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 2வது நாள் 6 கோடியே 82 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 16 கோடியே 77 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 2வது நாள் 6 கோடியே 67 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 17 கோடியே 40 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 2வது நாள் 41 கோடியே 10 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 98 கோடியே 12 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் மட்டும் ஸ்பைடர்மேன் படம் 2வது நாள் 63 கோடியே 63 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 154 கோடியே 19 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 2வது நாள் 285 மில்லியன் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளில் மொத்தமாக 6367 கோடியும் 22 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஸ்பைடர்மேன் படம் 2வது நாள் 2804 கோடியே 15 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 6521 கோடியே 41 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஜனநாயகன் படத்தோட 9வது நாள் வசூல் உலகம் முழுவதும் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் 9வது நாள் 3 கோடியே 22 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 116 கோடியே 47 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 9வது நாள் 22 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 16 கோடியே 24 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 9வது நாள் 36 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 28 கோடியே 5 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 9வது நாள் 12 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 14 கோடியே 49 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 9வது நாள் 49 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 21 கோடியே 93 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் மட்டும் 9வது நாள் 4 கோடியே 41 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 197 கோடியே 18 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஜனநாயகன் படம் 9வது நாள் 1 கோடி ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 90 கோடியே 90 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஜனநாயகன் படம் 9வது நாள் மட்டும் 5 கோடியே 41 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 288 கோடியே 8 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஜனநாயகன் படம் 10வது நாள் எவ்வளோ அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் வசூல் பண்ணியிருக்குன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 10வது நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் 3 கோடியே 31 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10வது நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் 10 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் 10வது நாள் 13 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 10வது நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் 8 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 10வது நாள் இந்த படம் 27 லட்சம் ரூபாயும் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10வது நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் 50 லட்சம் ரூபாயும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஜனநாயகன் படம் 10வது நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் 4 கோடியே 39 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீக்கெண்டில் எந்த படத்துக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.